கிட்டத்தட்ட 180 வருஷங்கள் வாழ ஆசைப்பட்டாரு நம்ம மைக்கேல் ஜாக்சன். இதுக்குன்னு தலை முடியில இருந்து கால் பாதம் வரைக்கும் இருக்கிற அனைத்து உடல் உறுப்புகளையும் தினசரி அவர் பரிசோதனை பண்ணுவாராம். அதுக்காகவே 10க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் எப்பவுமே இவர் பக்கத்திலேயே இருப்பாங்களாம். இவர் சாப்பிடுற சாப்பாடுல இருந்து இவர் குடிக்கிற தண்ணி வரைக்கும் தினசரி லேப்ல டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் சாப்பிடறதுக்கே ஆரம்பிப்பாராம். தன்னுடைய உடல்ல இருக்கிற ஏதாவது உறுப்புகள் செயல்படாம போச்சுன்னா அதை அடுத்த நிமிஷமே மாத்தி வைக்கிறதுக்காகவே உடல் உறுப்புகளை தானம் செய்யறவங்களை அவர் பக்கத்திலேயே எப்பவுமே வச்சுட்டு இருப்பாராம். இப்படி இவர் 150 வருஷம் வாழணுங்கிற கனவோடு வாழ்ந்துட்டு இருக்கும்போது 2009ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி அவரோட 50வது வயசுல அவரோட இதய துடிப்பு நிக்குது. கிட்டத்தட்ட 25 வருஷம் மருத்துவர்களோட எந்த ஒரு ஆலோசனையும் இல்லாம ஒரு அடி கூட கால் எடுத்து முன் வைக்க மாட்டாராம். ஆனா அவரோட 50வது வயசுலயே 150 வருஷம் வாழணுங்கிற கனவோடையே அவர் நம்மளை எல்லாம் விட்டுட்டு கனவு உலகத்திற்கே போயிட்டாரு. 26 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்?